அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. அதாவது இந்த சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 5ஆம் இடங்களுக்கான அதிபதியும் அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கான அதிபதி, இந்த 2 கிரகங்களும் இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கும், ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கும் பயிற்சி அடையக்கூடியது. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது சுக்கிராதித்ய ராஜ யோகத்தை உருவாக்கும். இந்த ராஜ யோகமானது 18 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது தான் நடைபெறுகிறது. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள்னு சொல்லுவார்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து தெளிவாக பிளான் பண்ணி துல்லியமாக செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னுடைய விஷயங்களில் எந்த விதமான தவறுகளும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்த காரியங்களும் ரொம்ப அதிகமாக யோசித்து அதை தெளிவான முறையில் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ தான் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக லாஜிக்கோடு இருக்கணுங்க, அதே மாதிரி தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கரெக்டாக பேசக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்கள், இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, அதாவது தொழில் தொடங்கணுங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டேன், அந்த பிளான் பண்ணிட்டேன், நான் கரெக்டான நேரத்தில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை எல்லா சூழ்நிலையும் நான் வெற்றி அப்படிங்கிறது கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகவே வந்துட்டுருக்குங்க. கரெக்டான நேரத்தில் கேட்ட இடத்துல கேட்டபடி பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஸோ அந்த பணம் ஒரு பெரிய விதமான தடைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் பேங்க் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், சொந்த பந்தங்களில் கேட்டுங்க, நட்பு வட்டாரங்களை கேட்டு எல்லா விதத்துலையும் இந்த பணம் எனக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டாக நான் இந்த பிஸ்னஸை கரெக்டான லெவலில் கொண்டு வந்துடுவேன். ஸோ புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம், அதாவது 11ஆம் இடத்துல இந்த லாபஸ்தானத்தில் நடைபெறுது. லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக பொருட்கள் மற்றும் பண வரவுக்கு உண்டான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் எல்லா விதமான செல்வாக்கு, இந்த சுக்கிர பகவான் மட்டும் ஒருத்தருக்கு உச்சகிரகமாக இருந்துட்டார் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாகியங்களோடு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது போது சுக்கிராதித்ய ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையாமல் இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது. உங்களுடைய முதலீடுகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. நல்ல முதலீடு செய்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலனை கொடுக்க போகுது. அதே போல் இந்த வேலை ரீதியாக இருந்து சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லாங்க. இந்த வேலையில் இருக்கவங்க, இந்த வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் இருக்குது, அடுத்த லெவலுக்கு என்னால் போகவே முடியல, எனக்கு வாங்குகிற சேலரி என்னுடைய எக்ஸ்பென்ஸ், அதாவது என்னுடைய செலவுகளை என்னோடய குடும்ப செலவுகளுக்கே பற்ற மாட்டேங்குது, ஸோ அடுத்த லெவலுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேறு வேலைக்கு மாறணும் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வேலைக்கு உண்டான வாய்ப்புகளும், படித்து முடிச்சுட்டேங்க எனக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. அதே போல் எனக்கு வேலை இல்லைங்க, ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு தான் இருக்கிறேன், ஸோ புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குமா, இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்குமா, இல்லை அந்த வேலையிலேயே ஒரு நல்ல ஒரு, அதாவது உயர் அதிகாரிகிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்குமா, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு
இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பலன்கள், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான யோகம், அதே போல் உயர் அதிகாரிகிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், சம்பள உயர்வும் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போலங்க இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஸோ நினச்ச காரியம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சிங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணம் ஒரு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. லாபஸ்தானம் நமக்கு தேவையான நேரத்தில் ஓகேங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளமே பத்தாது, நீங்கள் ரொம்ப குறைவாக வாங்கிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களை நம்பி நாங்கள் எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு சொன்ன இடத்துலையும் சரிங்க, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, நீங்கள் நாங்கள் உங்களை விட வசதி வாய்ப்புகள் அதாவது அதிகமாக இருக்கிற இடத்துல நாங்கள் வரன் பார்த்துட்ருக்குறோன்னு சொல்லி உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் உங்களுக்கு வரக்கூடிய தன வரவு, பொருள் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும். உங்களுடைய ஆடம்பர தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணுவீங்க. அதே போல் இந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம், வீடு கட்டுறதுக்கான யோகங்கள், புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான எல்லா யோகம், அதாவது இந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும் பொழுது திடீர் எதிர்பாராத பொருள் மற்றும் பண வரவுகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. அந்த பண தேவையினால் உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்தை உயர்த்துவதற்கான எல்லா சூழ்நிலையும் உருவாகும். புதுசாக பொருட்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறதுங்க, கார் வாங்குறது, பைக் வாங்குறது அப்படிங்கிற உங்களுடைய சூழ்நிலையே மாறப்போகுது. அப்படி மாறும்போது உங்களுக்கு யாரெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன், யாரெல்லாம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களோ அவங்க மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல வரனை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலத்தில் நடக்குங்க. அதே போல் இந்த கல்யாணமாகி ரொம்ப நாளாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய அதாவது ராசிக்கு 5ஆம் இடமான இந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி, அது புத்திரஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி 11ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் 2 சூரியனோட சேரும் பொழுது ஒரு நல்ல யோகம், அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுது. ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குங்க, 2 பேருமே எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், என் மனைவி கேட்கக்கூடிய பொருள் கூட என்னால் வாங்கி தர முடியல, ஸோ இதனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, அவங்க கேட்டது நான் கரெக்டான நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியலைங்கிறதுனால என்னை ரொம்ப தரைக்குறைவாக பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ எல்லா விதத்துலையும் நானும் வாங்கி தரணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் என்னோடய பிரச்சனையை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோங்க, ஆனால் அது கரெக்டான நேரத்தில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஸோ அட்லீஸ்ட் இந்த டைமில் எனக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் கிடைச்சதுன்னா கூட நான் அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துருவேன், இல்லை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேங்க, அது இந்த நேரத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, ஒரு ப்ராசஸ், அதாவது இந்த மாதிரி ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அது எனக்கு ஒரு விதத்தில் லாபத்தை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு அவங்களுக்கு உண்டான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிடுவேன். மனைவிக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது, கல்வி சம்மந்தப்பட்ட சில ஃபீஸ் கட்டுறது எல்லாத்தையுமே நான் அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலம். நீங்கள் அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கும், ரொம்ப நாளாக அவங்க நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அந்த பணம் அப்படிங்கிறது என் கைக்கு வரும், அதே போல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஷேர்ஸை நல்ல ஒரு ப்ராசஸ்ஸு, அதாவது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குமா, முதலீடுகள் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸை கொடுக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும்போது, ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும் போது அது ஒரு அபரிவிதமான யோக காலமாக இருக்க போதுங்க. அந்த யோகத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்குங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்க, இல்லைனா ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கணும், வண்டி வாகனங்கள், அதாவது ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கரெக்டான நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலேருந்து உங்களுக்கு லோனு கிடைக்குங்க. ஸோ ஒரு கார் வாங்கிறதுக்கோ, ஒரு பைக் வாங்கிறதுக்கோ, இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்கிறதுக்கோ, ஒரு புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கோ நல்ல ஒரு தருணமாக இருக்க போது. ஏன்னா இந்த சுக்கிரன் ஆடம்பரத்திற்குண்டான சில விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் எதிர்பார்த்த பொருட்கள் ஓகே, இன்றைக்கெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பொருட்கள், ஆடம்பரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் கூட என்னால் வாங்க முடியல, அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது இன்றைக்கி அத்தியாவசியமாக மாறிடுச்சுங்க, அந்த விஷயத்தை என்னால் வாங்க முடியல, இதெல்லாம் வாங்கினா தான் மற்றவங்க மத்தியில் எனக்கு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது உயரம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பொருள் மற்றும் பண வரவு, புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான யோகமும்,
இந்த 11ஆம் வீட்டிலேருந்து வீடு அதாவது வீட்டில் 11ஆம் இடத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதே போல் வீடு வாங்கிறதுக்கு, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகத்தை கொடுக்குங்க. இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த உடல் ரீதியாக பாதிப்புகள் வந்துட்டே இருக்குங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மே மாதத்துக்கு பிறகு இந்த குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவான் இந்த 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வைப்படும் பொழுது உடல் ரீதியாக இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. உடலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா, ஞாபக மறதி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய கல்வியில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பும், கல்வி சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுது. ஸோ இந்த பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய திசா புத்தியில் என்ன, உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக உங்களோட ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுக்கும்போது எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.